வணக்கம். நாம எல்லாரும் ஏன் நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து இந்த சுயநலம்ங்கிற தடைய உடைச்சு இந்த முழு உலகத்தையும் எப்படி நம்மளோடதா உணரலான்னு பார்க்க போறோம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு உலகமுமே எனக்கு சொந்தம். ஆனா அந்த உண்மைய நான் ஏன் இன்னும் உணரவே இல்ல? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு சிந்தனைக்கும் மையம். இது ஏதோ தத்துவ வகுப்புல கேக்குற கேள்வி மாதிரி இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஆழமான ஏக்கம். இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். இவ்ளோ பெரிய ஒரு கேள்விக்கு பதில் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உவமையில இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நம்ம எல்லாரையும் சுத்தி ஒரு ஓடு இருக்கு. அது என்ன ஓடு? அதை எப்படி உடைக்கிறது? வாங்க பார்க்கலாம். இந்த ஊமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு முட்டைக்குள்ள குஞ்சு இருக்கு. அதுக்கு அந்த முட்டை ஓடுதான் உலகம், வேற எதுவும் தெரியாது. அப்புறம் அதுவே முயற்சி செஞ்சு அந்த ஓட்டைய உடைச்சிட்டு வெளியே வருது. அந்த மறுகணை என்ன நடக்குது? இந்த பரந்த உலகமே அதோட சொந்தமாயிடுது. ஒரு சின்ன ஓட்டுக்குள்ள இருந்து ஒரு எல்லையே இல்லாத உலகத்துக்கு. இதுதான் உண்மையான விடுதலை பயணம் இல்லையா? சரி, அந்த கோழி குஞ்சுக்கு முட்டை ஓடு. அதே மாதிரி நம்மையும் ஒரு ஓடு சிறைப்படுத்தி வச்சிருக்கு. அது என்ன ஓடு? அது நம்மள எப்படியெல்லாம் பாதிக்குது? அத உடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பதில் ரொம்ப நேரடியானது. நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த ஓடு வேற எதுவும் இல்ல, சுயநலம்தான். இந்த ஒரு குணம் போதும் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்க, நம்மள நாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கி கொண்டு தனிமையில வாழ வைக்க. இது நாமளே நமக்கு கட்டிக்கிட்ட ஒரு சிறை மாதிரி. இதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா இருக்கு. அந்த சுயநலம்ங்கிற ஓட்டுக்குள்ள இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க தனிமை, துன்பம், பற்றாக்குறை இதுதான் இருக்கும். ஆனா எப்போ அந்த ஓட்டை உடைச்சிட்டு வெளியே வர்றோமோ அப்ப பாருங்க, போற இடமெல்லாம் நமக்கு துணை இருக்கும். வாழ்க்கை ஒரு இன்பமான வீடா மாறும், செழிப்பா இருக்கும். இதுதான் உண்மையான செல்வம். இந்த சுயநலமற்ற எல்லையற்ற ஒரு பெரிய நிலைமைய அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. பல நூற்றாண்டுகளா ஞானிகள் இத பத்தி பேசியிருக்காங்க. அதுல தாயுமானவர் தன்னோட பாடல்ல இதை எவ்ளோ அழகா வெளிப்படுத்துறாருன்னு பாப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா நிலைக்கும் அப்பாற்பட்ட அந்த பிரபஞ்ச பெருவழியே, அந்த முழுமையான நிறைவான சக்தியே, நான் உன்னோடு ஒன்று கலக்கும் அந்த நாள் எப்போ வரும்னு ஒரு ஆன்மா ஏங்குது பாத்தீங்களா? தன்னோட சின்ன நான்ங்கிற ஓட்ட உடைச்சிட்டு அந்த பெரிய முழுமையோட இணைய துடிக்கிற ஒரு தவிப்பு இது. சோ இப்போ நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வர்றோம். விஸ்வஜித் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதாவது பிரபஞ்சத்தை வெல்வதுன்னு அர்த்தம். ஆனா உண்மையில பிரபஞ்சத்தை வெல்றதுனா வெளியில இருக்கிற உலகத்தை ஆள்றது இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த சுயநலத்தை வெல்றதுதான் உண்மையான மிகப்பெரிய வெற்றி. அப்போ இதுல இருந்து நாம என்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கணும்? முதல்ல, நாம எல்லாரும் தனித்தனிங்கிற உணர்வே ஒரு மாய. ரெண்டாவது, நம்மள சிறைப்படுத்துறது நம்மளோட சுயநலம் மட்டும்தான். மூணாவது, அந்த ஓட்டைய உடைச்சா மட்டும்தான் உண்மையான சந்தோஷமும் தொடர்பும் கிடைக்கும். கடைசியா, பிரபஞ்சத்தை ஜெயிக்கிறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அகங்காரத்தை ஜெயிக்கிறது தான். இவ்ளோ நேரம் பேசினதுக்கு அப்புறம் இந்த கேள்வி உங்ககிட்ட தான் வருது. அந்த முட்டை குஞ்சு போல உங்களை சுற்றி இருக்கிற அந்த சுயநலம்ங்கிற சின்ன ஓட்டைய உடைச்சு இந்த எல்லையற்ற உலகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.